பூக்கும் தாவரங்களின் புறமைப்பியல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் மஞ்சரி. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நம்ம பார்க்க போறது வந்து மலர். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மலருடைய புறமைப்பியலையும் மஞ்சரியோடைய புறமைப்பியலையும் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். முதல்ல மஞ்சரி அப்படின்னா என்ன, இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்க. அந்த பூங்கொத்துலாம் ஒன்னா இருந்துச்சுன்னா அது மஞ்சரின்னு சொல்லுங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் ஒன்னா சேர்ந்து இருந்தா அதுக்கு பேரு மஞ்சரி அப்படின்னு சொல்றோம். குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எப்படினாலும் நீங்க சொல்லலாம். ஓகேவா? அதுதான் மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். வேற என்ன தெரியும் மஞ்சரி பத்தி? வேற என்ன உங்களுக்கு தெரியும்? இது தவிர வேற என்ன உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க. மஞ்சரினா இது மட்டும் தானா? வேற எதுவும் தெரியாதான்னு கேக்குறேன். எஸ் ஆர் நோ? அது ஒரு தண்டு சார். அது ஒரு தண்டா? மாற்றூர் அடைந்த தண்டு. மாற்றூர் அடைந்த தண்டா? மலர் தாமா மாற்றூர் அடைந்த தண்டுன்னு சொல்லுவாங்க. வேற 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 ஏதாவது எனிபடி? என்னென்ன வகை இருக்கு? ஒண்ணுமே தெரியாதவா படிச்சுட்டு வந்திருக்கீங்க? 4 types இருக்கு சார். என்னென்ன? ரெசிமோஸ் டைப், சைமோஸ், மிக்ஸி இன்ஃப்ளோரசன்ஸ் கலப்பு வகை மஞ்சரி, சிறப்பு வகை மஞ்சரின்னு இருக்கு சார். சரிப்பா, இதெல்லாம் வந்து 11th படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் நமக்கு என்சிஆர்டில ஒன்லி 2 டைப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ரைட். ஃபர்ஸ்ட், a flower is a modified shoot. அதான் ஞாபகம் வச்சுக்கோ. மலர் தான் மாற்றூர் அடைந்த தண்டு, மஞ்சரி கிடையாது. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மலர் அப்படின்றதுதான் மாற்றூர் அடைந்த தண்டு பகுதி அப்படின்னு சொல்றோம். ஓகே. A flower is a modified shoot wherein the shoot apical meristem changes to flower meristem. சார், இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தண்டுடைய நுனி பகுதியானது, நுனி ஆக்க திசுவானது மலர் ஆக்கு திசுவாக மாறி இருக்கும். அப்படின்னா என்ன சொல்றாங்க? நமக்கு யூஸ்வலா ஸ்டெம்முடைய நுனியில என்ன இருக்கும்? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னு ஒண்ணு இருக்கும், ஆக்க திசுன்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன வேலை பார்க்கும்? தொடர்ச்சியா டிவைட் ஆகிட்டே இருக்கும். தொடர்ச்சியா என்ன ஆகும்? கண்டினியூஸா டிவைட் ஆகிறது தான் அதனுடைய வேலை. சரிங்களா சார்? அப்படி ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த நுனி ஆக்க திசு என்னவாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மலரை உருவாக்கக்கூடிய ஆக்க திசுவாக, சரியா, ஃப்ளவர் ஃப்ளோரல் மெரிஸ்டமாக மாறுவதனால நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு தாவரத்துல மலரானது கிடைக்கிறது. புரியுதா சார்? மலர் தான் மாற்று அடைந்த ஒரு தண்டு பகுதி, மஞ்சரி கிடையாது. அதை நீங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை பார்த்துக்கோ. நம்ம என்சிஆர்டி பாடப்புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய படம் இது வந்து ரெசிமோஸ் வகையிலான மஞ்சரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரியா? ரெசிமோஸ் வகையிலான மஞ்சரி இதுதான். இது என்ன ஃப்ளவர் மாதிரி இருக்கு தெரியுதா? ஏதாவது ஒரு ஐடியா? ஆவாரம் பூ சார். ஆமா, ஆவாரம் பூ மாதிரி இருக்கும். ரைட். நெக்ஸ்ட், the affects no internodes do not elongate and the axis get condensed. அதாவது இன்டர்னோடு இருக்கு இல்லையா? இன்டர்னோடு அதாவது கணுவிடை பகுதின்னு சொல்லுவோம். இன்டர்னோடு வந்து நீட்சி அடையாம அதனுடைய ஆக்சிஸ் ஆனது என்ன ஆயிருக்குன்னா குறுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய கோணப்பகுதியானது குறுக்கப்பட்டிருக்கும். எப்பனா மலர் உருவாகும் போது இந்த மாதிரி தான் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. The affix produces different kinds of floral appendages laterally at successive nodes instead of leaves. சார், இந்த நுனி பகுதியில வந்து நிறைய floral appendagesனா என்ன தெரியுமா? floral appendages அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதான்ப்பா, கேலிஸ், குரலா படிக்கிறோம்ல, அல்லிவட்டம், புள்ளிவட்டம். ஓகே, இதுதான் அவங்க என்ன சொல்றாங்க? floral appendages சொல்றாங்க. The affix produces different kinds of floral appendages laterally at successive nodes instead of leaves. இலைக்கு பதிலா அந்த பூ காம்பு பகுதிகளில் நிறைய floral leaves வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், when a shoot tip transforms into a flower, it always solitary. அதாவது
ஒரு தாவரத்துல தண்டினுடைய நுனிப்பகுதியானது மலராக மாறும்போது, ஒரு தாவரத்துல தண்டினுடைய நுனிப்பகுதியானது மலராக மாறும்போது அந்த மலர் எப்போதும் எப்படிதான் இருக்குன்னா ஒரு தனி மலர் அப்படின்னு தான் சொல்லலாம். இங்க இந்த படத்தை பாருங்க. இது ஒரு பிளான்டோடைய இதுதான் ஸ்டெம்மோடைய டிப் இங்க இருக்குன்னு வச்சுக்கோ. அங்கிருந்து ஒரே ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ஃப்ளவர் நம்ம என்னன்னு சொல்றோம்? என்ன சொல்றோம்? தனிமலர். தனிமலர், சாலிட்டரி ஃப்ளவர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி. அதுக்கு அடுத்தது the arrangement of flowers on the floral axis is termed as inflorescence. சார் மஞ்சரி அப்படின்னா அதுக்கான எக்ஸாக்ட் டெஃபினிஷன் மலருடைய அச்சின் மீது, சரி, அது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆன் த ஃப்ளோரல் ஆக்சிஸ், மலர் அச்சின் மீது மலர்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது அல்லது அமைந்திருக்கக்கூடிய விதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மஞ்சரி அப்படின்னு சொல்றோம். the arrangement of flowers on the floral axis is termed as inflorescence. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மஞ்சரி அச்சுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்றோம்னா ராக்கீஸ் அப்படின்னு சொல்றோம். மஞ்சரி அச்சுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ராக்கீஸ். ஓகே, ஆர் பெடங்கல் அல்லது இன்னொன்னு சொல்றோம் பெடங்கல். மோஸ்ட்லி நாம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பெடங்கல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். நீங்க இந்த டயக்ராம பாருங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும். ஜஸ்ட் லிசன். திஸ் இஸ் த பெடங்கல் ஆர் ராக்கீஸ். இதுதான் அது மஞ்சரியோட அச்சு. சார் இந்த ஆக்சிஸ்ல தான் நிறைய என்ன ஆகுது? நிறைய ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகே, அப்ப அந்த மஞ்சரி அச்சினுடைய பெயர்னு கேட்டாங்களாம் பெடங்கல் ஆர் ராக்கீஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? Yes, sir. ரைட். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். பொதுவா நம்ம மஞ்சரிய மொத்தம் 4 வகையா பிரிக்கலாம். ஓகே, ஒன்னு ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, ரெண்டாவது சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ், மூணாவது மிக்ஸ்டு டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ், நாலாவது ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, மொத்தம் 4 வகையா நம்ம மஞ்சரிகளை பிரிப்போம். அப்ப நமக்கு ரெசிமோஸ், சைமோஸ் இது ரெண்டும் தான் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ரெசிமோஸ், சைமோஸ் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம என்சிஆர்டி பாட புத்தகத்தில் இருக்கு. கலப்பு வகை, சிறப்பு வகை உங்களுக்கு வேணும்னா படிச்சுக்கங்க, இல்லைன்னா நம்ம தமிழ் மொழி புத்தகத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன கோடு போட்டுக்குங்க. ஓகேவா? ஓகே சார். ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். சார் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. Depending on whether the affix gets developed into flower or continues to grow, two major types of inflorescence are defined. அதாவது என்ன சொல்றாங்க, மஞ்சரி எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மஞ்சரியினுடைய அச்சிலிருந்து மஞ்சரி அச்சானது மலராக மாறுகிறதா அல்லது அதன் மீது தொடர்ச்சியாக மலர்கள் உருவாக்கப்படுகின்றதா, அதன் அடிப்படையில தான் எதை என்ன பண்றாங்க, மஞ்சரிய 2 வகையா சொல்றாங்க. ஒன்னு ரெசிமோஸ், இன்னொன்னு சைமோஸ். ஃபர்ஸ்ட் ரெசிமோஸ் பாருங்க. இன் ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் the main axis continues to grow. அப்படின்னா என்ன சொல்றாங்க, மஞ்சரியுடைய தண்டு வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டெஃபினிட் growth. இப்படி கண்டினியூஸா அது வளர்ந்துகிட்டே போகும். கண்டினியூஸா என்ன ஆகும்? வளர்ந்துகிட்டே போகும். அப்படி வளர்ந்துகிட்டே போனா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்றோம், ஆர் கண்டினியூஸ் டு growthன்னு சொல்றோம். ஓகேவா சார்? அப்படி ஒன்று. ரெண்டாவது வந்து the arrangement of flowers or the bond method of flowers எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்ரோபிட்டல் சக்சஸன். சரியா? மலர்கள் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்ன ஏற்கனவே படிச்சிருக்குமே. ஆக்ரோபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியில முதிர்ச்சி அடைந்த மலர் இருக்கும் சார், நுனியில போக போக இளம் மலரா மாறிடும் சார். எஸ், இப்படி இருக்கும்பா. இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் இப்படி இருக்கும். சார் அடியில வந்து ஓல்டு ஃப்ளவர், சரியா? கீழே வந்து ஓல்டு ஃப்ளவர் இருக்கும், டிப்ல யங்கஸ்ட் ஃப்ளவர் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆக்ரோபிட்டல் சக்சஸ். அப்ப என்ன சொல்றோம், பெடங்கல் ஆர் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கும், கண்டினியூஸா growth ஆகணும், மஞ்சரி தண்டு வரம்பற்ற வளர்ச்சியுடையதா இருக்கணும். the arrangement of flowers or bond of flowers எப்படி இருக்கணும், base to affix.
சரிங்களா? அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் இருக்கணும். தட் இஸ் ஆக்டோபிட்டல் சக்சஷன். இதுக்கு பேர் தான் என்ன மஞ்சரி? ரெசிமோஸ். இதுக்கு பேர் தான் ரெசிமோஸ் மஞ்சரி. ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து சார், மலர்கள் மலரக்கூடிய வரிசை வெளிப்புறத்திலிருந்து மையம் நோக்கியதாக அமைந்திருக்கும். இங்க பாருங்க, அதாவது இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃப்ளவரிங். சரிங்களா? ஃப்ளவரிங் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிபரல் டு சென்டர், தட் இஸ் நோன் அஸ் சென்ட்ரிபீட்டல். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. பெரிபரல் டு சென்டர், தட் இஸ் சென்ட்ரிபீட்டல். அதாவது வெளிப்பகுதியிலிருந்து உட்புறம் நோக்கி தான் ரெசிமோஸ் வகையிலான மஞ்சரியில் மலர்கள் மலரும். இங்க பாருங்களேன், முதல்ல அவுட்டர் மோஸ்ட் சைட்ல இருக்கிறது மலரும். ஓகே, அதுக்கப்புறம் தான் உள்ள இன்னர்ல இருக்கிறது மலரும். ஓகே, அப்ப இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சென்ட்ரிபீட்டல். என்ன சொல்றோம்? சென்ட்ரிபீட்டல்னா பெரிபரல் டு சென்டர், வெளிப்புறத்திலிருந்து உட்புறம் நோக்கி மலர்கள் மலரக்கூடிய வரிசை அமைந்திருக்கிறதுன்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? எஸ் Yes, சார். sir. நெக்ஸ்ட் டைப் வந்து சைமோஸ். சார் இது அப்படியே ஆப்போசிட்டுங்க. முதல்ல என்ன பாயிண்ட் படிச்சோம் ரெசிமோஸ்க்கு? அடியில மெச்சூர் ஃப்ளவர், நுனியில யங் ஃப்ளவர். சரி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? நுனியில வந்து முதிர்ச்சி அடைந்த மலர், அடியில வந்து இளமலர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ், மஞ்சரி தண்டு வரம்பற்ற வளர்ச்சியுடையது சார். இங்க எப்படி இருக்கும்? வரம்புள்ள வளர்ச்சி. வரம்புள்ள வளர்ச்சி ஆகாது, கண்டினியூஸா growth ஆகாது. ரைட், பார்க்கலாமா? மஞ்சரின் மையச்சு ஒரு மலரில் முடிவடைகிறது. The main axis terminates in a flower. Okay, hence is limited in growth. அதாவது என்ன சொல்றாங்க, இதான் மஞ்சரி அச்சுன்னா அவ்வளவுதான், ஒரு வரம்புடைய வளர்ச்சி தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அச்சு என்ன ஆகுது? ஒரு ஃப்ளவர்ல முடிவடைகிறது. அதனால இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து கண்டினியூஸா grow ஆக முடியாது. கண்டினியூஸா என்ன பண்ண முடியாது? grow ஆக முடியாது. இப்படிதான்டா இருக்கும். புரியுதுங்களா? இது பேர் தான் என்னது? சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். அதுக்கப்புறம் the flowers are born in basiphytal order. It means என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நுனி முதல் அடி நோக்கிய வரிசை. இங்க பாருங்க, டிப் சைடுல ஓல்டு ஃப்ளவர் இருக்கா? இருக்கா இல்லையா? சரியா? அதனுடைய நுனி பகுதியில ஓல்டு ஃப்ளவர், அடிப்பகுதியில இளம் மலர்கள் இருந்தா அதுக்கு பேரு பேசிபிட்டல்னு சொல்றோம். புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். சார், மலர்கள் மலரக்கூடிய வரிசை எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இங்க சென்ட்ரிஃபியூகல். இட் மீன்ஸ் சென்டர் டு பெரிபரல். ஓகே, the opening for flowers from center to peripheral. இந்த படத்தை பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் எங்க பூக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல, அதுக்கப்புறம் தான் பெரிபரல்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சைமோஸ்க்கு வந்து நீங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இந்த பப்பாவர் சோம்னிஃபரம் நிறைய இருக்கு. இந்த ஜாஸ்மின் பார்த்திருக்கீங்களா? மல்லிப்பூ, மல்லிப்பூ பார்த்திருக்கீங்களா? எஸ் சார். அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு படம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நான் போடல, அந்த படம் எப்படி இருக்குன்றதை நான் இங்க காமிச்சிடுறேன். அதாவது இப்ப நான் இங்க வரைஞ்சேன் இல்லையா, அதே மாதிரியான ஒரு படம் தான் இது. மஞ்சரி அச்சு. சார், மஞ்சரி அச்சானது ஒரு மலர்ல முடியும். சரியா? ஒரு ஃப்ளவர்ல முடியுது. அதனுடைய லேட்ரல் சைட்ல, அதனுடைய பக்கவாட்டுல, ஓகே, அகைன் இங்க இப்படி போகிறது, இங்கேயும் என்ன ஆகும்? ஒரு ஃப்ளவர்ல முடியும். சரி, அப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளவர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு ஃப்ளவர்ல முடியும். இதனுடைய பக்கவாட்டுல அகைன் என்ன இருக்கும்?
மொட்டுக்கள் இருக்கும். சரியா? இதுதான் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸுக்கான படம். இப்படிதான் வந்து சைமோஸ் மஞ்சரி இருக்கும். அப்ப நம்ம சொன்னது எல்லாமே இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? இன்ஃப்ளோரஸ் ஆக்சிஸ் டெஃபினைட் growth. சரியா? கண்டினியூஸா growth ஆகாது. இட் டாமினேட்ஸ் இன் ஃப்ளவர். இது மலர்ல முடிவடைகிறது. அதனுடைய பக்கவாட்டுல என்ன ஆகும்? அதே மாதிரியான அமைப்புல அமைஞ்சிருக்கும். அதாவது அஃபெக்ட்ஸ் டு பேஸ், நுனி முதல் அடி நோக்கிய வரிசைன்னு சொல்றோம். டிப்ல ஓல்டு ஃப்ளவர், அடியில யங் ஃப்ளவர் இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர் ஆர் வரிசை எப்படி இருக்கணும் அப்படின்னா சென்டர் டு பெரிஃபரல். சென்டர்ல இருக்கிறது முதல்ல பூக்கும், அதுக்கப்புறம் பக்கவாட்டுல பூக்கும். மல்லிப்பூல கரெக்டா இதை பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் நமக்கு சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். புரிஞ்சுச்சா இது? ரைட். கலப்பு வகை சிறப்பு வகை வந்து நமக்கு கிடையாது. அதனால நான் இன்னைக்கு டீச் பண்ணல. வேணும்னா படிச்சுக்கோ, இல்லைன்னா ஒரு பென்சில் வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்க. ஓகேவா சார்? சொல்லுப்பா. சார் டெஸ்ட்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொஸ்டின் வருமா சார்? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இல்லையா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொஸ்டின் வர வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா என்சிஆர்டி 2 பாயிண்ட்ல இருந்து வரும். ஓகே சார். ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்திருக்கா? இல்ல சார், கேட்டு மோஸ்ட்லி என்சிஆர்டி தான்ப்பா இருக்கும். ஏதாவது 1 or 2 ஆப்ஷன்ஸ் வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டியா இருக்கும். அதை கூட நாங்க மேபி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரி, நான் நடத்தும் போது அதை பத்தின கான்செப்ட் கண்டிப்பா சொல்லுவேன். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம கொஸ்டின்ஸ் உள்ள ரைஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்றோம்னா அந்த பாயிண்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அதான் மெயின். மேக்சிமம் 99% என்சிஆர்டி மட்டும்தான் கொடுக்க பார்ப்போம். சரியா? அதை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதும் அந்த மாதிரி தான் கொடுப்போம். நீங்கள் அதை மட்டும் படிங்க. உங்களோட புக்ஸில் என்ன இருக்கோ அதில் மட்டும் நீங்கள் 100% கான்ஃபிடென்ட்டாக இருங்க. மற்ற பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. சப்போஸ் ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்ததுன்னா நீங்கள் போடுங்க. அதான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எஸ் சார். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவர். சரியா? ஃப்ளவர்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மலர் என்பது ஒரு மாற்றூர் அடைந்த 2 பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். படிச்சிருக்குமா? ரைட்டா? சார் இங்க என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளவருடைய என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃப்ளவர்ல என்னென்னலாம் பார்ட்ஸ்லாம் இருக்கு. ஆக்டோமார்பிக் ஃப்ளவர்னா என்ன, சைகோமார்பிக்னா என்ன, ஓகே, அதை பத்தியும் அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ரீஷியம்னா என்ன, கைனீஷியம்னா என்ன, ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன மெயினானது அப்படின்னா எந்த சூழ் ஒட்டு முறையில சூழ்கள் அமைந்திருக்கிறது. சரியா? பிளாசன்டேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர்ல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரைட். ஸோ ஃப்ளவர் இஸ் த ரீப்ரொடக்டிவ் யூனிட் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம். அதாவது ஆஞ்சியோஸ்பம்களுடைய ஒரு இனப்பெருக்க அழகு அப்படின்னு சொன்னா அது வந்து என்னதான்? மலர் தான். ஏன்னா மலர் மூலியமா தான் பாலினேஷன் நடக்குது. சரிங்களா? அதனாலதான் ஆஞ்சியோஸ்பம்களுடைய இனப்பெருக்க அழகு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதை தான் சொல்றோம்? இந்த ஃப்ளவரை தான் சொல்றோம். இது ஒரு ஜென்ரலான ஒரு பாயிண்ட் தான். ஜஸ்ட் பாரு. இது எதுக்காக சார் யூஸ் ஆகுது ஃப்ளவர் அப்படின்றது அப்படின்னா இனப்பெருக்கத்துக்காக யூஸ் ஆகுது. The flower is the reproductive unit in the angiosperm. It is mean for sexual reproduction. நம்மளுடைய NCERT பாயிண்ட் தான், கவலைப்படாதீங்க. The flower is the reproductive unit in the angiosperm. ஆஞ்சியோஸ்பம்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இனப்பெருக்க அழகு எதுனா அது மலர் மட்டும்தான். இது எதுக்காக யூஸ் ஆகுது? செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். அதாவது ஒரு மலர்ல இருந்து மகரந்த துகளானது என்ன ஆகும்? காற்றின் மூலமாக அல்லது தேனீக்கள் மூலமாக மற்றொரு மலரின் சூலக முடியை அடைந்து கருவுறுதலில் ஈடுபடும். The transfer of pollen from anther to the stigma of ovary, that is known as pollination படிச்சிருப்பீங்கப்பா. அப்ப அதுக்கு யூஸ் ஆகிறது தான் யாரு? இந்த ஃப்ளவர். இங்க பாருங்க, ஃப்ளவருடைய பார்ட்ஸ் என்னென்னலாம் இங்க இருக்கு அப்படின்றது இங்க கொடுத்துருக்கான். ஜஸ்ட் லிசன். சரி, இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதிக்கு பேரு ரிசெப்டக்கல், பூத்தலம். இந்த பகுதிக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ரிசெப்டக்கல், பூத்தலம் அப்படின்னு சொல்றோம். இந்த பூத்தலத்தின் மீதுதான் யார் அமைஞ்சிருப்பா? ஓவரி. இதுதான் என்னது? இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஓவரி, சூர்பை அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லைங்களா கீழே, இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா புள்ளி இதழ், செப்பல் ஆர் கேலிக்ஸ்.
கேலிக்ஸ்ன்னு சொல்லலாம், செப்பல்னு சொல்லலாம், ஆர் புள்ளி இதழ் தமிழ்ல சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, இதுதான் என்னது? அல்லி இதழ், பெட்டல் ஆர் கொரல்லா அல்லது கொரல்லா, இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க, இது ஆண்ட்ரீசியம், அதாவது மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மகரந்தத்தாள் வட்டத்துல 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது வந்து ஃபிலமெண்ட் மகரந்த கம்பி, அண்ட் இது வந்து ஆந்தர். இங்க வந்து என்ன சொல்லுவோம்? மகரந்த பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மகரந்த தாள் கிடையாது, மகரந்த பை. இது ஒட்டு மொத்தமான அமைப்புக்கு தான் மகரந்த தாள் வட்டம்னு சொல்றோம். ஓகேவா? யார் வந்து இப்ப ஜாயின் பண்ணுது? யார் ஜாயின் பண்ணிருக்குது? பேர் சொல்லுங்க. கவிப்பிரியா. என்ன டைமுமா? கிளாஸ் டைமிங் என்ன? கிளாஸ் டைமிங் என்னம்மா? என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க நீங்க கிளாஸ்ல? வெள்ளிக்கிழமை சார். கிளாஸ் டைமிங் என்ன உனக்கு? தெரியாது சார். தெரியாதா? வெள்ளிக்கிழமை ஜாயின் பண்ணிடுற உங்களுக்கு சொல்லலையா? காலையில 6 மணிக்கெல்லாம் கிளாஸ்ல இருக்கணும். சரியா? மைக்க மியூட்ல போடுங்க. இனிமே லேட்டா வந்தா கிளாஸ்க்குள்ள நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன், பாத்துக்கோங்க. ரைட், இங்க பாருங்க. அப்போ சார் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்றோம்? கைனீசியம்னு சொல்றோம், சூலக வட்டம். இதுல இது சூர்பை, இங்க இருக்கிறது வந்து ஓவரி, அண்ட் இது வந்து ஸ்டைல், சூல் தண்டு அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த டிப்புக்கு பேரு சூல் முடி, தட் இஸ் ஸ்டிக்மா. ஓகே, இதுதான் ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இது யாருக்கா டவுட் இருக்கா? நோ சார். ஓகேவா? இதுதான் ஃப்ளவர்ல மெயினா நமக்கு பார்க்க வேண்டியது. கேலிஸ், கொரல்லா, ஆண்ட்ரிசியம், கைனீசியம். புள்ளி வட்டம், அல்லி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். இதுதான் இந்த 4 ரோல் தான் ஃப்ளவர்ல இருக்கும்பா. ரைட், நெக்ஸ்ட். A typical flower has 4 different kinds of whorls arranged successively on the swollen end of the stalk or pedicel called thalamus or receptacle. அதாவது பொதுவா 4 வட்டங்கள்ல, அல்லது இது நீங்க எப்படி சொல்லலாம்னா மலர் இலைகள், 4 லீஃப் ஃப்ளவர் வோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? 4 மட்டங்கள் இருக்கும். அப்படின்னா என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் இமேஜின், இதான் ரிசெப்டக்கல். 1 minute. இதுதான் என்னது? ரிசெப்டக்கல், பூத்தளம் அப்படின்னு சொல்றோம். இந்த பூத்தளத்தின் மீது ஆர் தலாமஸ் ஆர் ரிசெப்டக்கல், ரெண்டும் ஒரே பேர் தான். தலாமஸ்னாலும் ரிசெப்டக்கல்னாலும் இங்கிலீஷ்ல ஒண்ணுதான். அது தமிழ்ல தான் பூத்தளம் சொல்றோம். சரி, இதுக்கு மேல 4 வோல்ஸ்ல, 4 வோல்ஸ், இது வந்து கேலிக்ஸ். இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? கொரல்லா. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஆண்ட்ரிசியம், அண்ட் சென்டர்ல கைனீசியம். சார் இப்படிதான். அப்ப கேலிஸ், கொரல்லா, ஆண்ட்ரிசியம், கைனீசியம். அப்ப பூத்தளத்தின் மீது ஆர் ரிசெப்டக்கல் மீது ஆர் தலாமஸ் மீது 4 வட்டங்களான கேலிஸ், கொரல்லா, ஆண்ட்ரிசியம், கைனீசியம் இது அமைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, அதான் அதுக்கான அர்த்தம். அரேஞ்ச்டு இன் 4 வோல்ஸ்னா இதான் அர்த்தம். அதுக்கப்புறம் மலருடைய காம்பை நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பெடிசில் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பெடிசில். சார் அப்படின்னா என்ன சார்? ஜஸ்ட் இமேஜின், இதான் ஒரு மலர் வச்சுக்கங்க சார். மலர்ல இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? பெடிசில். பூ காம்பு. பெடங்கல்னா, பெடங்கல் ஆர் ராக்கிஸ்னா மஞ்சள் தண்டு. அங்க வந்து மஞ்சரியுடைய தண்டு. இட் மீன்ஸ் இதான் ஃப்ளவர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதான் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸா இருக்கும். அதுல தான் இது அரேஞ்ச் ஆயிருக்கும். பெடிசில் அப்படின்னா பூ காம்பு. சரிங்களா? ஓகே, சரிப்பா. அந்த ரிசெப்டக்கல் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. மலர் அச்சு நுனிப்பகுதி குடிந்து அனைத்து மலர் வட்டங்களையும் தாங்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் தலாமஸ் அல்லது ரிசெப்டக்கல் ஆர் ரிசெப்டக்கல் ஆர் தலாமஸ்னா இங்க பாருங்க, இந்த படத்துல கிளிட் ஆகுது இல்ல, அதான் என்னது? தலாமஸ். அதுதான் தலாமஸ். அதுக்கு கீழே இருக்கிறாரு பாருங்க, இவர் தான் பெடிசில்.
ஓகே, தலாமஸ்க்கு மேலதான் யாரெல்லாம் அமைஞ்சிருக்கா? கேலிஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனீசியம், இது எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஓகே சார், இந்த 4 போல் என்னென்ன சார் இருக்கு? தீஸ் ஆர் கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீசியம். இந்த 4 மலர் வட்டங்கள் ஆவன புள்ளி வட்டம், அல்லி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம். சரிங்களா? ரைட், ஒவ்வொன்றத்தை பத்தியும் தான் நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி சார் ஒரு ஃப்ளவர்ல 4 ஹோல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, 4 வட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த கேலிக்ஸும் கொரல்லாவும், தட் இஸ் புள்ளி வட்டம், அல்லி வட்டம், இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அக்சசரி வால்ஸ் ஆஃப் ஃப்ளவர் ஆர் அக்சசரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்னு சொல்றாங்க. மலரினுடைய துணை வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா அல்லி இதழும் புள்ளி இதழும், கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா தான். ஏன் ஏன் இது துணை வட்டம் சொல்றாங்க? ஏதாவது ரீசன் இருக்குல்ல? சொல்லுங்க, ஏன் அதை நம்ம துணை வட்டம் அப்படின்னு சொல்றோம்? இது ரீப்ரொடக்ஷன் யூஸ் ஆகுமா? சரியா? அது ஆஃப்டர் ஃப்ரூட் ஃபார்மேஷன் அது தானாவே விழுந்துடும். ஓகே, பெரிய இம்பாக்ட கொடுக்காது. அதனால இது அக்சசரி, இது வந்து துணை உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? ரைட். அதே மாதிரி ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீசியம் இருக்குல்ல, இது ரெண்டும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஃப்ளவர். சரிங்களா? மகரந்தத்தாள் வட்டத்தையும் சூலக வட்டத்தையும் இனப்பெருக்க உறுப்புகள், மலரின் இனப்பெருக்க உறுப்புகள்னு சொல்றோம். ஏன் அது ரீப்ரொடக்டிவ் யூனிட்னு சொல்றோம்? சொல்லுங்க. ரீப்ரொடக்ஷனுக்கு உதவுறதுனால ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஆமா, ஏன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு இது ரெண்டும் தான் மெயின் ஆனதுன்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப ரீப்ரொடக்ஷன்ல உதவுறதால அது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னு சொல்றோம். ஆக்சசரி சும்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், பூச்சை கவர்வதற்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது தான் கொரோலா, கேலிஸ்லாம். அப்ப அதுக்கு வந்து அக்சசரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. இன் சம் ஃப்ளவர்ஸ் லைக் லில்லி, the calyx and corolla are not distinct and are termed as perianth. சார் ஒரு சில மலர்கள்ல எடுத்துக்காட்டு லில்லி. லில்லினா லில்லியேசி குடும்பம், ஞாபகம் வச்சுங்க. லில்லியேசி நீட்ல இந்த வாட்டி கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, பீரியாந்த், லில்லியேசி அப்படின்றத சொல்லுவோம். அப்ப சார் இங்க வந்து அல்லி வட்டம், புள்ளி வட்டம் அப்படின்ற ஒரு டிஃபரன்சியேஷனே இருக்காது. ஒரே ஒரு ஓல் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பீரியாந்த் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல பூவிதழ்கள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு லில்லி. சரிங்களா? லில்லி மறக்காதீங்க, நீட்ல கொஸ்டின்ஸா வரும். அப்ப அல்லி வட்டம், புள்ளி வட்டம் என வேறுபாடின்றி காணப்படக்கூடிய அடுக்குக்கு பேரு பூவிதழ் வட்டம் அப்படின்னு சொல்றோம். there is no differentiation between calyx and corolla, that is termed as perianth. அதுதான் பூவிதழ்னு சொல்றோம். ஓகே, ரைட். சார் இதுவே ஒரு ஃப்ளவர்ல when a flower has both androecium and gynoecium, it is bisexual flower. A flower having either only stamens or only carpel is unisexual. சரிங்களா? சார் இருபால் மலர் bisexual flower or hermaphrodite flower அப்படின்னா என்ன சார்? ஒரு ஃப்ளவர் எடுத்து பாக்குறீங்க, அந்த ஃப்ளவர்ல ஆண்ட்ரிஷியம் இருக்கு, மகரந்தத்தாள் வட்டம் இருக்கு, அதே மாதிரி கைனீசியம் இருக்கு, சூலக வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா அந்த ஃப்ளவரை நம்ம என்ன சொல்றோம்? பைசெக்சுவல் ஆர் ஹெர்மாப்ரோடைட் ஃப்ளவர்னு சொல்றோம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கடா ராஜா. செம்பருத்தி. வெரி குட், செம்பருத்தி. அப்புறம் பட்டாணி, பருத்தி. பருத்தி, செம்பருத்தி இது ரெண்டுமே என்ன ஃபேமிலி? காட்டன், சைனா ரோஸ், ரெண்டும் என்ன ஃபேமிலிப்பா? மால்வேசி ஃபேமிலி சார். அப்போ மத்தவங்க யாரும் ரிப்பீட்டர்ஸ் யாருமே இல்லையா? சரி, ரைட், வெரி குட், மால்வேசி. பட்டாணி என்ன ஃபேமிலிமா? ஃபேபேசி ஃபேமிலி. ஃபேபேசி. சரியா? காட்டனும் ஹைபிஸ்கஸ், சைனா ரோஸும் மால்வேசியே, மறக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா ஃபேமிலியில எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னா ஒரு ஃப்ளவர்ல ஆண்ட்ரிஷியமும் கைனீசியம் ரெண்டும் இருக்கணும். மகரந்தாள் வட்டமும் சூலக வட்டமும்
ஒரு மலரில் காணப்படுமாயின் அந்த மலர் இருபால் மலர் அப்படின்னு சொல்றோம். இந்த படத்தை பாரு, என்னது இது? செம்பருத்தி. என்ன வகையிலான மகரந்தத்தாள் வட்டம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் இந்த வருஷம் நீட் எழுதணுங்க யாருன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இருபால் மலர். மகரந்தாள் வட்டம், நான் கேட்ட கேள்வியே மகரந்தாள் வட்டம் தான் கேட்டேன். எல்லாருமே ஃப்ரெஷரா? எஸ், யாரும் நீட் எழுதணுங்க யாரும் இல்லையா? சரி, ரைட் ராஜா, பரவாயில்ல சார். ஒரு கற்றை மகரந்தத்தாள், மோனோ அடல்பஸ் ஸ்டாமன். நான் அந்த இடத்துல காமிப்பேன், இருந்தாலும் எழுதி மோனோ அடல்பஸ் ஸ்டாமன். சார் அப்படின்னா என்னங்க? ஒரு கற்றையாக காணப்படும். இங்க பாருங்க, மகரந்தத்தாள்கள் அனைத்தும் ஒரு பஞ்சா இருக்கும், அதனால அதுக்கு பேரு ஒரு கற்றை மகரந்தத்தாள் சொல்லுவாங்க. புரியுதா? எஸ் சார். சரிங்களா? நான் வரும்போது பின்னாடி வரும்போது நான் காமிக்கிறேன். இருந்தாலும் இங்க இந்த படத்தை பார்த்தோன்னே நமக்கு அது ஞாபகம் வரணும்ன்றதுக்காக நம்ம சொல்றோம். ஓகே, ரைட் சார். A flower having either only stamen or only carpel is unisexual flower. சார், ஒரு மலர்ல மகரந்தாள் வட்டம் மட்டும் இருக்கலாம், அல்லது ஒரு மலர்ல சுலகம் மட்டும் இருக்கலாம். அப்படி இருந்தா அந்த ஃப்ளவரை நாம என்ன சொல்றோம்னா யூனிசெக்சுவல் ஃப்ளவர். என்ன சொல்றோம்? ஒரு பால் மலர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பப்பாளி, மல்பெரி, குக்கர்பிட்டேசி. இது பப்பாளி நீங்க பார்த்துக்கலாம், பனை மரம் பார்த்துருக்கலாம். பப்பாளி மரத்துல ஆண் மலர் தனியா இருக்கும், பெண் மலர் தனியா இருக்கும், தெரியுமா? எஸ் சார். ஆண் மேல் ட்ரீயே வேற, ஃபீமேல் ட்ரீயே வேற வேற இருக்கும். சார் அப்படிலாம் இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்னா யூனிசெக்சுவல் ஃப்ளவர். நமக்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுக்கல, இருந்தாலும் வேணும்னா நம்ம தெரிஞ்சுக்கோ. நீங்க பாருங்கப்பா, இதுதான் பப்பாளி. பப்பாளியில வந்து இந்த படத்துல நீங்க பாக்குறது வந்து என்ன ட்ரீ, மேலா ஃபீமேலா? ஊர்ல பார்த்தது இல்லையா? என்னயா எல்லாம் முடிக்கிறீங்க? மேல் சார். மேல், ஆண் மரம் இப்படிதான் இருக்கு, கொத்து கொத்தா ஃப்ளவரா தோய்க்கும், ஆனா காயே காய்க்காதுன்னுவாங்க. என்னன்னா இதுல இருந்து மகரந்துகள் மட்டும்தான் காற்று மூலமா அடிச்சு செல்லப்பட்டு பெண் மரத்துல விழுந்து பப்பாளியை தோற்றுவிக்கும். ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்மெட்ரி ஆஃப் ஃப்ளவர். நீங்க இந்த அனிமல் கிங்டம்ல சிம்மெட்ரி படிப்பீங்களா? சமச்சீர்மை படிப்பீங்களா இல்லையா? சார் அதே மாதிரிதாங்க ஃப்ளவர்லயும் நம்ம சிம்மெட்ரி படிப்போம். ஓகேவா? என்னென்ன அப்படின்றத பாருங்க. The flower may be, அதாவது சிம்மெட்ரினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம். ஒரு மலரில் அமைந்துள்ள மலர்களின் எண்ணிக்கை, அளவு, வடிவம் மற்றும் அமைந்திருக்கும் விதம் மலரின் சமச்சீர்மையை நிர்ணயிக்கிறது. சார், சிம்மெட்ரி ஆஃப் த ஃப்ளவர் வந்து எது டிஃபைன் பண்ணுது அப்படின்னா அதுல எத்தனை, சரிங்களா, எத்தனை இருக்கு, அல்லது அதோடைய ஷேப் எப்படி இருக்கு, இந்த ஃப்ளோரல் வோல்ஸ் 4 இருக்கா 5 இருக்கா, மலர் இலைகள் வந்து 4ஆ 5 எப்படி அமைஞ்சிருக்கிறது, இதெல்லாம் தான் அதனுடைய சமச்சீர்மையை தீர்மானிக்கிறது. ரைட். In symmetry, the flower may be actinomorphic, that is radial symmetry. அதாவது இந்த சமச்சீர்மையில ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஆக்டினோமார்பிக் அல்லது ரேடியல் சிம்மெட்ரி, ஆர சமச்சீர் கொண்ட மலர்னு சொல்லுவாங்க. ஆக்டினோமார்பிக் ஆர் ரேடியல் சிம்மெட்ரி. இன்னொன்னு வந்து ஜைகோமார்பிக். இதை நம்ம என்ன சொல்றோம்னா இருபக்க சமச்சீர்மை, பைலேட்ரல் சிம்மெட்ரி. பைலேட்ரல் சிம்மெட்ரி. அண்ட் மூணாவது இர்ரெகுலார். சரிங்களா? மூணாவது வந்து என்ன சொல்றோம்? இர்ரெகுலார், சமச்சீர் அற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றோம்? சமச்சீர் அற்றவை, இர்ரெகுலர். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஏசிமெட்ரி. என்ன சொல்றோம்? ஏசிமெட்ரிக்னு சொல்றோம். ஓகே, மொத்தம் 3 வகையா சமச்சீர்மையை பிரிக்கலாம். ஒன்னு ஆர சமச்சீர், that is radial symmetry or actinomorphic. இன்னொன்னு வந்து ஜைகோமார்பிக் ஆர் பைலேட்ரல், இருபக்க சமச்சீர். மூணாவது ஏசிமெட்ரிக் ஆர் இர்ரெகுலர், சமச்சீர் அற்றவை அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். ஓகேவா? ஓகே.
Right. First, we will start with actinomorphic or radial symmetry. சரிங்களா? Right. ஆக்டினோமார்பிக்னா நமக்கு தெரியும், ஒரு மலரை எந்த திசைகளை வெட்டினாலும் ரெண்டு சரிசம பாகங்களாக பிரிக்க முடியுமாயின் அதற்கு பெயர் ஆர சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. When a flower can be divided into two equal radial halves in any radial plane passing through the center, it is said to be actinomorphic. சரிங்களா? நமக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா மூணு எக்ஸாம்பிள் மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மத்தத வேண்டாம். மஸ்டர்ட், டாட்டூரா, சில்லி இதெல்லாம் வேண்டாம்பா, இதெல்லாம் மறந்துக்கோ. கடுகு, ஊமத்தை, மிளகாய். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோ, கடுகு, ஊமத்தை மற்றும் மிளகா, இது மூணும் தான் எதுக்கான எக்ஸாம்பிள்? ஆரச்சமச்சு. இங்க பாருங்களேன், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டும். அதாவது ஒரு ஃப்ளவர் இருக்கு, அந்த ஃப்ளவரை த்ரூ சென்டர் மையத்தின் வழியா எந்த டைரக்ஷன்ல இருந்து இப்படி இருந்து இப்படி வெட்டினாலும் சரி, இப்படி வெட்டினாலும் சரி, இப்படி வெட்டினாலும் சரி, இப்படி வெட்டினாலும் சரி, ஆனா ஒரே வெட்டு. சரிங்களா? ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் வெட்டிட்டு அது ரெண்டு சரிசம பாகங்களா பிரிச்சோம்னா அதுக்கு பேரு தான் ஆக்டினோமார்பிக்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு கடுகு, ஊமத்தை, மிளகாய். மஸ்டர்ட், டாட்டூரா, சில்லி. ஓகேவா? இது மூணுத்தையும் படிச்சுப்பா. எக்ஸாம்பிள் வேற எதுவுமே தேவையில்ல, இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். ஓகே, ஆக்டினோமார்பிக், மஸ்டர்ட், டாட்டூரா, சில்லி, ஏதாவது ஒரு கோடு போர்டு கூட போட்டு வச்சுக்கோ. எம்டிசின்னு கொடுத்துருக்காங்க. எம்டிசி, மஸ்டர்ட், டாட்டூரா, சில்லி. ஓகே, ஏதாவது ஒரு கோடு வேர்டு நீ கண்டிப்பா வச்சுக்கணும். அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சார் சிடிஎம்னு வச்சா நல்லா இருக்கும் சார்னா ஓகே. கேஷ் டெபாசிட் மெஷின், கேஷ் சிடிஎம். சி ஃபார் நீங்க என்ன குறிக்கணும்? சின்றது என்னப்பா? சில்லி. டி ஃபார் டாட்டூரா, எம் ஃபார் மஸ்டர்ட். ஓகேவா? இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ, ஆக்டினோமார்பிக், சிடிஎம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இது மூணு தான் நமக்கு வேணும்னு சொல்றேன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஜைகோமார்பிக். சார் இருபக்க சமச்சீர் ஆர் பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க சார்? when it can be divided into two similar halves only in one particular vertical plane, it is zygomorphic. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஜைகோமார்பிக் சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு இங்க கொடுத்துக்கிறோம் பாருங்க. பட்டாணி, பி, குல்மோகர். அதாவது அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குல்மோகர்னா என்னப்பா சொல்லுவாங்க? இந்த ரெட் கலர்ல பூ பூக்குமே, உங்க ஸ்கூல்லாம் வச்சிருப்பாங்க. இது குல்மோகர்னே வச்சுக்கோங்க. பீன் அவரை, இன்னொன்னு வந்து கேஷியா. சரிங்களா? கேஷியான்றது ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுங்க. பட்டாணி, குல்மோகர், அவரை, கேஷியா. ஓகே, இது எல்லாமே இருபக்க சமச்சீர். அப்படின்னா என்ன சார்? இங்க பாருங்களேன், அந்த படத்தை பாருங்களேன். அதாவது இன் ஜைகோமார்பிக் கண்டிஷன்ல இந்த ஃப்ளவரை மேலிருந்து கீழா ஒரே ஒரு வெர்டிகல் பிளேன்ல மட்டும் வெட்டினா மட்டும்தான் ரெண்டு பாகங்களா பிரிக்க முடியும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் இருபக்க சமச்சீர். எடுத்துக்காட்டு பட்டாணி, குல்மோகர், பீன், கேஷியா. ஓகேவா? புரியுதுங்களா? ஜைகோமார்பிக் என்னன்னு புரியுதா? ரைட், ஞாபகம் வச்சுங்க. இப்ப யாரு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுது? சரி, பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார் இர்ரெகுலர் ஃப்ளவர். நீங்க எப்படி ஃப்ளவரை வெட்டினாலும் சரியா, டூ ஈக்குவல் ஹவுஸா உங்களால பிரிக்க இயலாது. அதுக்கு பேரு ஏசிமெட்ரிக் ஃப்ளவர் ஆர் இர்ரெகுலர் ஃப்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. A flower is asymmetric, it means irregular if it cannot be divided into two similar halves by any vertical plane passing through the center. சார் நீங்க எந்த மாதிரி வெட்டினாலும் ஃப்ளவரை பிரிக்கவே முடியாது. அதுக்கு பேர் தான் என்னது? கேனா. அதாவது டூ ஈக்குவல் ஹவுஸா பிரிக்க முடியாது, அதுக்கு பேரு கேனா. எக்ஸாம்பிள் வந்து கேனா, கல்வாழை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி வெட்டினாலும் சரி, எப்படி வெட்டினாலும் சரி, அது என்ன பண்ண முடியாது? டூ ஈக்குவல் ஹவுஸா உங்களால பிரிக்க இயலாது. அதுக்கு பேர் தான் இர்ரெகுலர் ஆர் ஏசிமெட்ரி. எக்ஸாம்பிள் கேனா. ஓகேவா? புரிஞ்சுதா?
ரைட். இப்ப 3 சிமெட்ரியில வந்து 3 பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆர்எஸ் சமச்சீர் பார்த்தோம். ஆர்எஸ் சமச்சீர் பார்த்தோம்ப்பா. ஆர்எஸ் சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம்? கடுகு, முட்டை, மிளகாய். கடுகு, ஊமத்தை, மிளகாய். ஓகேவா? ரைட். அடுத்தது இருபக்க சமச்சீர் பட்டாணி, அவரை, குல்மோகர், துளசி. துளசி. ஓகே, துளசி கொடுத்துருந்தா என்சிஆர்டில கொடுக்கலையே. துளசி நமக்கு வேண்டாம். கேசியா ஆவாரம்பூ. கரெக்டா? ரைட். அதுக்கப்புறம் இர்ரெகுலர் ஏசிமெட்ரிக்னா எக்ஸாம்பிள் கேனா. சரியா? இங்கிலீஷ் நேம் ஞாபகம் வச்சுக்கோமா. தமிழ்ல ஒருவேளை டிரான்ஸ்லேஷன்ல கல்வாழைன்னு கொடுக்கலன்னா நம்ம அலர்ட்டா இருக்கணும். இந்த கேனா அப்படின்ற பேரை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சார், ஒரு ஃப்ளவர்ல எத்தனை ஃப்ளவர் அப்பண்டேஜஸ் இருக்கு? அதாவது கேலிஸ் 3 இருக்கு அப்படின்னா அது ட்ரைமீரஸ். கொரலாவும் 3 இருக்குன்னா அதுவும் ட்ரைமீரஸ். அப்போ ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் எத்தனை இருக்கு? அதன் அடிப்படையில மலரை நாம 3 வகையா பிரிக்கலாம். A flower may be trimerous, tetramerous or pentamerous when the floral appendages are in multiple of 3, 4 or 5 respectively. சார் இங்க பாருங்க, மூவங்க மலர் இங்கிலீஷ்ல ட்ரைமீரஸ் சொல்றோம். அப்படின்னா என்ன சார்? கேலிக்ஸோட எண்ணிக்கை 3, கொரலாவோட எண்ணிக்கை 3 or 3+3. கேலிக்ஸ் வந்து 3 or 3+3, அதாவது 3 மடங்காக இருந்தாலோ அல்லது 3ஆக இருந்தாலோ அதை நம்ம என்ன சொல்றோம்னா ட்ரைமீரஸ் சொல்றோம். புரியுதா எல்லாருக்கும்? அடுத்தது சார் 4 மலர். சார் கேலிஸோட எண்ணிக்கை 4, கொரலாவோட எண்ணிக்கையும் 4 அல்லது 4 மடங்காக இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? 4 மலர். டெட்ராமீரஸ். டெட்ரானா 4, ட்ரைனா 3. ஓகேவா சார்? அதுக்கப்புறம் சார் யூசுவலா கேலிஸோட எண்ணிக்கை 5, கொரலாவுடைய எண்ணிக்கை 5 அல்லது 5 மடங்காக இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்னா பென்டானா 5. சரிங்களா? அதுக்கு வந்து பென்டாமீரஸ் ஃப்ளவர்னு சொல்றோம். ஓகேயா சார்? எத்தனை ஃப்ளோரல் லீவ்ஸ் ஆர் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் இருக்கு அதன் அடிப்படையில தான் மலரை 3ஆ பிரிச்சோம். ஒன்னு ட்ரைமீரஸ் 3 இருக்கும், 3 அல்லது 3 மடங்காக இருக்கும். அதுக்கடுத்து டெட்ராமீரஸ் 4 அல்லது 4 மடங்கு. அதுக்கப்புறம் பென்டாமீரஸ் 5 அல்லது 5 மடங்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே சார். ரைட். நெக்ஸ்ட் இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் இங்க வரேன். மோனோகாட் ஒரு வித்திலை தாவரங்கள்ல எந்த வகையிலான மலர் இருக்கும்? அதோட பாகங்கள் அடிப்படையில் இது 3 தான் ஆப்ஷன். இன் மோனோகாட் which type of flower is present? Trimerous, tetramerous, pentamerous? அமைதியாகிறீங்கன்னா ஒண்ணு தெரியும். ட்ரைமீரஸ் தான் இருக்கும். என்ன இருக்கும்? ட்ரைமீரஸ். சரிங்களா? 3 ரக மலர். இதுவே டைகாட் பிளான்ட் இருவித்திலை தாவரங்கள் எடுத்துட்டீங்கன்னா மேக்சிமம் மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பென்டாமெரஸ் ஃப்ளவர் தான் இருக்கும். 5 அங்க மலர் தான் இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல 4 அங்க மலர் இருக்கும். புரியுதுங்களா சார்? ஒரு வித்திலை தாவரங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லில்லியேசின்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல நமக்கு. சரியா? லில்லியேசி குடும்பத்துல 3 அங்க மலர் தாண்டா இருக்கும். சரிங்களா? அதுவே 5 அங்க மலர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சொலானேசி, மால்வேசி, நிறைய இதெல்லாம் நிறைய பேபேசி எல்லாத்துலயும் 5 அங்க மலர் தான் இருக்கும். இந்த 4 அங்க மலர் ரேரா டைகாட்ல இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா மைண்ட்ல வச்சுக்கோ. ரைட். அடுத்தது சார், ஒரு ஃப்ளவர்ல பிராக்டியேட் இருக்கா, அதாவது பூ வெடிச்சதில் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து அதையும் பிராக்டியேட் ஃப்ளவர், இ பிராக்டியேட் அப்படின்னு பிரிப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன சார்? இங்க பாருங்க, ஃப்ளவர் பார்த்துட்டு நம்ம வரலாம். இங்க பாருங்க, இதுக்கு பேர் தாண்டா வந்து என்ன சொல்றாங்க? பிராக்ட். இங்க கொடுத்துக்கிறோம் பாருங்க, இது பேர் தான் என்னது? பிராக்ட். ஒரு ஃப்ளவர்ல பிராக்ட் இருந்தா
அந்த ஃப்ளவருக்கு பேரு பிராக்டியேட் ஃப்ளவர். ஃபார்முலா என்னன்னு எழுதுவீங்க? பிஆர். கேள்விப்படுகிறியா? ஆமா. ஒரு ஃப்ளவர்ல பிராக்டியேட் இல்ல அப்படின்னா இபிஆர். ஓகேவா? இ பிராக்டியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளவர்ஸ் வித் பிராக்ட்ஸ் ரெடியூஸ் லீஃப். அப்ப நமக்கு என்ன அர்த்தம்னா, பிராக்ட்னா என்னன்னா குறுக்கப்பட்ட ஒரு இலை. ரெடியூஸ்ட் லீஃப்க்கு பேர் தான் என்னது? பிராக்ட்னு சொல்லுவாங்கடா. ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த பெடிசல் ஆர் கால்ட் பிராக்டியேட் அண்ட் தோஸ் வித்தவுட் பிராக்ட்ஸ் இ பிராக்டியேட். அப்ப பூ காம்பின் அடிப்பகுதியில இந்த இலை போன்ற குறுக்கப்பட்ட பூவடிச்சதில் இருக்கும் அப்படின்னா அந்த பூவடிச்சதில் கொண்ட மலர் அப்படின்னு சொல்றோம். அதுவே இல்லைன்னா பூவடிச்சதில் அற்ற மலர்னு சொல்றோம். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா இந்த பாயிண்ட்? எஸ் சார். ரைட். அடுத்தது மிக முக்கியமானது, நீட் தேர்வுல அடிக்கடி வரக்கூடிய ஒரு பகுதி. சார், இந்த தலாமஸுக்கு மேல பொசிஷன் ஆஃப் த ஓவரி, ஓவரியோடைய அமைவிடத்தை பொறுத்து நாம 3 வகையில பிரிக்கலாம். நீங்க மறந்துருங்க. சரியா? நம்ம புக்லயே அதை கொடுத்துருப்பேன். இந்த சூலக மேல் மலர்னு இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். தமிழ் மீடியத்துக்கு இதெல்லாம் வேண்டாம். எது மட்டும் ஞாபகம் வச்சுங்க? ஹைப்போகைனஸ் ஃப்ளவர், எபிகைனஸ் ஃப்ளவர், பெரிகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு நாம 3 வகையா பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் கேலிஸ் கொரில்லா அண்ட் ஆண்ட்ரிசியம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஓவரி அண்ட் thalamus, the flowers are described as hypogynous, perigynous and epigynous. அதாவது தலாமஸுக்கு மேல, இந்த பூத்தலத்துக்கு மேல இங்க கேலிஸ் இருக்கா, அதுக்கப்புறம் கொரோலா இருக்குமா, அதுக்கப்புறம் ஆண்ட்ரிசியம் இருக்குமா, அதுக்கப்புறம் கைனீசியம் இருக்கும். சரிங்களா? சார், இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கும்? ஓவரி இருக்கு இல்லையா, அதனுடைய பொசிஷன் எப்படி இருக்கு? ஓகே, அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம்? 3 வகையா பிரிக்கிறோம். அதுதான் ஹைப்போகைனஸ், எபிகைனஸ், இன்னொன்னு வந்து பெரிகைனஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹைப்போகைனஸ் அப்படின்னா பார்ப்போம். சூலக மேல் மலர் கிடையாது, எக்ஸாக்ட் தமிழ் அர்த்தம் தப்பு. அதனாலதான் உங்களுக்கு தமிழ் வேண்டாம், ஹைப்போகைனஸ் மட்டும் படிங்கன்னு சொல்லணும். சார், ஹைப்போகைனஸ் அப்படின்னா என்ன சார்? கைனீசியம் occupies the highest position while the other parts are situated below it. This type of ovary is known as superior. இங்க பாருங்க ராஜா, இதானே நமக்கு தெரிஞ்சது. ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, இது என்னதுப்பா? இந்த இடம் என்னது? இது தலாமஸ். இது வந்து பூத்தலம் ஆர் ரிசெப்டோக்கல். சார், இங்க என்ன சொல்றாங்க? பூத்தலத்துக்கு மேல கைனீசியம். இதான கைனீசியம்? எஸ் சார். எஸ் சார். சூலகம்னு சொல்றோம் இல்லைங்களா? கைனீசியம் ஆக்குபைஸ் ஹையஸ்ட் பொசிஷன். அதாவது மேல இருக்கும் கைனீசியம், அதுக்கு கீழே பாடுறா, அதுக்கு கீழே இருந்து தான் ஆண்ட்ரிசியம், அதுக்கு கீழே தான் கொரல்லா, அதுக்கு கீழே தான் கேலிக்ஸ் இருந்தா இந்த ஃப்ளவரை நம்ம என்ன சொல்றோம்? ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னு சொல்றோம். புரியுதுங்களா? அல்லது இந்த சூர்பையை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மேர்மட்ட சூர்பை. தட் இஸ் சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவரி, தமிழ்ல மேர்மட்ட சூர்பை. கொடுத்துருக்கா? புக்ல கொடுத்துருக்கா? எஸ் சார். மேர்மட்ட சூர்பை உடைய மலர்னு சொல்றோம். சார், இந்த இடத்துல கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ பூத்தளத்தின் மீது சூலகமானது, ஓகே, பூத்தளத்தின் மீது சூலகமானது உயர்ந்த இடத்திலும் மகரந்த தாள் வட்டம், அல்லி வட்டம் மற்றும் புள்ளி வட்டம் போன்றவை சூர்பைக்கு கீழே அமைந்திருக்குமாயின் இந்த மலரை நம்ம என்ன சொல்றோம்? ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னு சொல்றோம். அந்த சூர்பையோடைய பேரை நம்ம என்ன சொல்றோம்னா மேர்மட்ட சூர்பை கொண்ட மலர் அல்லது மேர்மட்ட சூர்பை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா சார்? அப்ப சுப்பீரியர் ஓவரிக்கு எப்படி எழுதுவோம்? கைனீசியம் போடு கீழே பண்ணுமா மேல பண்ணுமா? மேலையா? கீழே சார். கீழே சார். கீழே. ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? இங்க பாருங்க, இது வந்து கைனீசியம் அட் தி ஹையஸ்ட் பொசிஷன் சொன்னேன், மேல இருக்கும். அதுக்கு கீழே தான் ஆல் ஃப்ளோரல் பார்ட்ஸ் லைக் கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிசியம் கீழே இருக்குன்னு அர்த்தம். அப்போ கைனீசியம் ஜிக்கு கீழே கோடு போட்டா அது வந்து சுப்பீரியர் ஓவரி, மேர்மட்ட சூர்பை அல்லது ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். ஓகேவா?
எஸ் சார். சார் எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியங்க. நமக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிறாங்க? மஸ்டர்ட், சைனா ரோஸ் அண்ட் பிரிஞ்சால். கடுகு அந்த ஆர்டர் கரெக்டாக கொடுத்துருப்பேன். புக்கில் கரெக்டாக இருக்கும். இங்கே நான் நிறைய கொடுத்துருப்பேன். கடுகு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது சைனா ரோஸ், செம்பருத்தி, அதுக்கப்புறம் கத்தரி. இங்க என்ன மிஸ் ஆகுது? மால்வேசின்னு கொடுத்துருக்க இடத்துல சைனா ரோஸ், செம்பருத்தின்னு மாத்திக்கலாம். கடுகு இருக்கு, கத்தரி இருக்கு. ஓகேங்களா? இது 3 தான் எக்ஸாம்பிள். மறக்காதீங்க, கண்டிப்பா கொஸ்டின்ல வரும். சார் அதுக்கு அடுத்தது எபிகைனஸ். இங்கேயும் அதே மாதிரி சூழல் கீழ் மலர்னு நீங்க படிக்க வேண்டாம், எபிகைனஸ்னே படிக்கலாம். சார் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சார். அதாவது இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. எபிகைனஸ்னா சார் தலாமஸுக்கு இங்க பாருங்க, சூர்பை ரொம்ப கீழே இருக்கு, ஓவரி லோயஸ்ட் பொசிஷன் இருக்கு. அதுக்கு மேல கேலிஸ் கொரோலா ஆண்ட்ரிஷம்லாம் இருந்தா அதுக்கு பேரு எபிகைனஸ். புரியுதுங்களா? எஸ், புரியுதா இல்லையா? எஸ் சார். சூர்பை Yes, sir. கீழையும் மத்த மலர்பாகங்கள் மேலையும் இருந்தா அதுக்கு பேரு எபிகைனஸ் அல்லது கீழ்மட்ட சூர்பை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, பூத்தலமானது சூர்பை சுவரோடு ஒட்டி அமைந்தும் மகரந்தத்தால் அல்லிவட்டம், புள்ளிவட்டம் போன்றவை சூர்பைக்கு மேலே இருந்தா, சூர்பை கீழே இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கீழ்மட்ட சூர்பை, இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் என்னது? எபிகைனஸ் ஃபிளார். எக்ஸாம்பிள் என்ன நமக்கு இங்க என்சிஆர்டில என்ன கொடுத்திருக்காங்க? கொய்யா, வெள்ளரி அண்ட் ரே இன்ஃப்ளோரன்சன்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். ஓகேயா? சூரியகாந்தியில் இருக்கக்கூடிய கதிர் சிறுமலர், வெள்ளரி, கொய்யா, இது மூன்றுமே எதுக்கான எக்ஸாம்பிள்? எபிகைனஸ் மலர். எபிகைனஸ் அல்லது இன்ஃபீரியர் ஓவரிக்கு எடுத்துக்காட்டு. சார் இன்ஃபீரியர் ஓவரின்னா என்ன சார் ஃபார்முலா? எப்படி போடுவீங்க? கீழ்மட்ட சூர்பைன்னு சொல்லிட்டோம்பா. கோடு எங்க போடணும்? மேல சார். ஆமா, அப்படின்னா நான் கைனீசியம் கீழே இருக்கு, மற்ற பாகங்கள்லாம் மேல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுக்கோ. அடுத்தது 3வது பெரிகைனாஸ், சூலக சூழ் மலர். இது ஒன்னா தமிழ்ல கரெக்ட் தான், இருந்தாலும் வேணாம், நமக்கு தேவை பெரிகைனஸ். சார் அப்படின்னா என்ன சார்? சூர்பையானது தட்டையான உட்குழியான பூத்தளத்தின் மையத்தில் அமைஞ்சிருக்கும். கைனீசியம் இஸ் சிச்சுவேட்டட் இன் த சென்டர். ஓகேவா? நமக்கு இங்க என்ன கொடுத்துருவோம்? if gynoecium is situated in the center and the other parts of the flower are located on the rim of the thalamus almost at the same level, it is called perigynous. the ovary பேர் ஆஃப் இன்ஃபீரியர் சொல்றோம். இங்க பாருங்க சார், ஆல்மோஸ்ட் மூணுமே இதான் பூத்தளம்னு வச்சுங்க. பூத்தளத்து மேல நமக்கு ஆல்ரெடி கைனீசியம் இருக்கு. சார் இதனுடைய ரிம் பகுதியிலே கரெக்டா இது அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியிலே எல்லா பாகங்களும் அமைஞ்சிருந்தா அதுக்கு பேரு பெரிகைனாஸ் அப்படின்னு சொல்றோம். மலரின் மற்ற பாகங்கள் சூர்பையின் விளிம்பில் அமைஞ்சிருக்கும், இதான் முக்கியம். சூர்பையோடைய விளிம்பில் அமைஞ்சிருந்தா அதுக்கு பேரு என்ன சொல்றாங்க? பெரிகைனாஸ் சொல்றோம். இந்த ஓவரியை நம்ம என்ன சொல்றோம்னா பாதி கீழ்மட்ட சூர்பை, ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. எக்ஸாம்பிள் பிளம் ரோஸ் பீச். பிளம் ரோஸ் பீச் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. பிளம்னா ஆல்பகோடா, தமிழ்ல ஆல்பகோடா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் வேர்டு தான் வரும். plum rose peach is an example for perigynous or of inferior. ஞாபகம் வச்சுக்கலாமா? perigynous, plum rose peach. ஓகே, இங்க பாருங்களேன், இதுதான் பெரிகைனஸ் ஃப்ளவர். நமக்கு சூர்பை இருக்கும் சார். அதனுடைய ரிம் பொசிஷன்ல மூணுமே, கேலிஸ் கொரோலா ஆண்ட்ரிஷியம் மூணுமே அதோடைய ரிம் பொசிஷன்ல இருந்தா அதுக்கு பேரு பெரிகைனஸ் ஃப்ளவர்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாத்துக்கோ, நம்ம 3 பார்த்துருக்கோம். உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில், நம்ம புக்கில் ஒரு படம் கொடுத்துருப்போம் பாருங்க, அந்த படத்தை பார்த்துக்கோ. படம் சார்ந்த கொஸ்டின் இந்த வாட்டி ஒரு கொஸ்டின் வந்தா உங்க புக்கில் இருக்கு பாருங்க. சூலகம் சூழ் மலர் தானே இந்த வாட்டி வந்தது. யாரும் பழைய கொஸ்டின் கூட பார்க்க மாட்டீங்களாடா ராஜா? சரி பாருங்கடா ராஜா. ஓகே, இங்க பாருங்க, ஹைப்போகைனஸ். ஹைப்போகைனஸ்னா என்ன சொன்னேன்? சூலகம் மேல இருக்கும், மற்ற பாகங்கள்லாம் கீழ இருக்கும். ஓவரி இஸ் தி ஹையஸ்ட் பொசிஷன், அதர் ஃப்ளோரல் வாட்ஸ் ஆர் கீழ இருக்கும். ஹைப்போகைனஸ். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. செம்பருத்தி, கடுகு, கத்தரி, செம்பருத்தி. ஓகே, கடுகு, கத்தரி, செம்பருத்தி. ஓகே, மஸ்டர்ட், பிரிஞ்சால், சைனா ரோஸ். அதுக்கு அடுத்தது
ஹைப்போகைனஸ்க்கு அப்புறம் எபிகைனஸ். எபிகைனஸ்னா என்ன? ஓவரி கீழே இருக்கும், அதர் ஃப்ளோரல் ஓட்ஸ் மேல இருக்கும். சரியா? இதை நம்ம என்ன சொல்றோம்? இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் என்ன? சூரியகாந்தி, கதிர், சிறுமலர், வெள்ளரி, கொய்யா. ரைட். மூணாவது பெரிகைனஸ் சார். ஓவரி இருக்கும் சார், ஓவருடைய விளிம்பு பகுதியில, அதோட ரிம் பொசிஷன்ல மத்த மூணுமே அமைஞ்சிருக்கும். அப்படி இருந்தா பெரிகைனஸ் ஆர் ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ளம், ரோஸ், பீச். பீச். ப்ளம் ரோஸ் பீச், ப்ளம் ரோஸ் பீச். அப்பப்ப சொல்லினே இரு பெரிகைனஸ். கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி சொன்னா மட்டும்தான் மைண்ட்ல நிற்கும். கண்டிப்பா இதுல இருந்து 2 கொஸ்டின் தாராளமா வரக்கூடிய பகுதி, கம்பல்சரி. ஓகே, இந்த வாட்டி ஒன்லி படத்தை கொடுத்து கேட்டாங்க, அடுத்த வாட்டி எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்பாங்க. வருஷம் இந்த ஹைப்போகைனஸ், எபிகைனஸ், பெரிகைனஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வருது. அதனால எப்படி நீங்க ஞாபகம் வச்சுங்களோ எனக்கு தெரியாது. திருப்பி திருப்பி படிச்சு பார்த்துட்டே இருந்து எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எஸ் சார். ரைட்டுப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்தது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனி டவுட்? நோ சார்.